லண்டனில் தாயகத்தின் உணர்வுகளையும் வாழ்வியலையும் பிரதிபலிக்கும் 2 சிறப்பு திரைப்படங்கள். உணர்வுகளை தொட்டுச் செல்லும் மூச்சடங்கா இரவுகள் மற்றும் தீப்பந்தம். திரையில் ஒரு மறக்க முடியாத அனுபவம். லண்டனில் திரைப்பட காட்சியுடன் மட்டுமல்லாது தயாரிப்பாளர்களுடன் நேரடி சந்திப்பும். ஜூன் 21, 2026 பிற்பகல் 3 மணி. மெட்ரோ சினிமா, ஹாரோ, 77 ஸ்டேஷன் ரோட், ஹாரோ, HA1 2TYயில் காண தவறாதீர்கள். தாயகத்தின் கதைகளோடு இணையும் இந்த சிறப்பு திரையிடலில் நீங்களும் இணையுங்கள். இன்றைய முக்கிய செய்திகள். மாகாணங்களுக்குரிய அதிகாரங்களை மத்திய அரசின் கீழ் கொண்டுவர புதிய அரசாங்கம் முனைப்புடன் செயல்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். தெல்லிப்பளை வைத்தியசாலை விவகாரத்தை சுட்டிக்காட்டி அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். மாகாண சபைகள் சம்பந்தமாக எங்களுக்கு இருக்கிற விமர்சனமே அரசாங்கம் திட்டமிட்டு மாகாண சபைக்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து விடயங்களுக்கு நிதிகள் வழங்காமல் அதை திட்டமிட்டு தோற்கடிக்க பண்ற ஒரு கொள்கையை வகுத்து அந்த மாகாண சபையிலே தேவையில்லை என்ற ஒரு நிலைமையை திட்டமிட்டு உருவாக்குறது தான் இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்களுடைய செயல்பாடாக இருக்கின்றது. பள்ளிக்கூடங்கள் சம்பந்தமாகவும் வைத்தியசாலைகள் சம்பந்தமாகவும் அது அவர்களுடைய தீவிர கொள்கையாக இருக்கிறால் அது அனைத்துமே தங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள மத்திக்குள்ள கொண்டு போய் முழுக்க மத்தியுடைய விருப்பத்தின் பிரகாரம் அதுக்குள்ள இருக்கக்கூடிய நிர்வாகத்திலே இருக்கக்கூடிய அனைவரும் தங்களுக்கு விசுவாசமா வரணும் என்றதான் அவர்களுடைய நோக்கம். தெல்லிப்பளை வைத்தியசாலை மத்திய அரசுக்கு மாற்றும் விவகாரத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை முன்வைப்பதாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றஞ்சாட்டியுள்ளார். நான் என்னுடைய ஆலோசனையின் பிரகாரம் போன மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தெல்லிப்பளை புற்றுநோய் வைத்தியசாலை ஒரு ஸ்பெஷல் யூனிட்டா இயங்க பண்றதுக்குரிய தீர்மானம் எடுக்கப்பட அதுல பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தான் தெல்லிப்பளை புற்றுநோய் வைத்தியசாலை ஸ்பெஷலைஸ்ட் யூனிட்டாக மத்திக்குள்ள கொண்டு போறதை முழுமையாக எதிர்த்த மாகாணத்துக்குள்ள இருக்கிற ஒரு விஷயத்தை கொண்டு போகலாண்டு அன்றைக்கு எதிர்த்த போட்டு இன்றைக்கு ஸ்ரீபவானந்தராஜா பேஸ் ஹாஸ்பிட்டலையும் சேர்த்து புற்றுநோய் வைத்தியசாலையும் மத்திக்குள்ள கொண்டு போறதுக்கு கருத்து தெரிவிச்ச இடத்துல அதை ஆமோதிச்சதுதான் அர்ச்சுனா ராமநாதனுடைய நிலைப்பாடாக இருக்கு. செம்மணி மனித புதைக்குழியில் பாரிய உலோக துண்டு ஒன்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. அதன் கீழ் எண்பு குவியல்கள் மற்றும் எண்புக்கூடுகள் காணப்படுவதால் தொல்லியல் குழுவினர் மிகுந்த கவனத்துடன் சுத்தப்படுத்தும் பணிகளை முன்னெடுத்து வருகின்றனர். உலோகத்திலான ஒரு பகுதி ஒன்று அடையாளப்படுத்தப்பட்டு அது ஏற்கனவே குவியலாக அடையாளப்படுத்தப்பட்ட 17வது தொகுதியோடு இணைக்கப்பட்டுள்ளது. அதுக்கு கீழே சில மனித எண்பு தொகுதிகள் இருக்கிறதால அதை மிகவும் பத்திரமா தான் அகழ்ந்தெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறதால சுத்தமிடப்பட்டதோடு அதை அப்படியே வைக்கப்பட்டிருக்குது. முழுமையாக இன்னும் சுத்தப்படுத்தி அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது தான் அது அங்கிருந்து அகற்றப்பட்ட சாத்தியப்பாடு. செம்மணி மனித புதைகுழி அகழ்வாராய்ச்சியின் 28ஆம் நாளில் மேலும் 7 மனித எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதுவரை மொத்தம் 387 மனித எச்சங்கள் கண்டறியப்பட்டுள்ளதுடன் அவற்றில் 367 முழுமையாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செம்மணி, சித்துப்பாத்தி, அரியாலை மனித புதைகுழியின் அகழ்வு பணி 28வது நாளாக இன்று காலை 8:30 மணி முதல் தற்போது வரை நடைபெற்று வருகின்றது. 28வது நாளின் முடிவாகிய தற்போது புதிதாக 7 மனித எண்பு தொகுதிகள் சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்டுள்ளதுடன் ஏற்கனவே இலக்கமிடப்பட்ட தொகையிலிருந்து 5 மனித எண்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து பேராயருக்கு முன்கூட்டியே தகவல் தெரிந்திருந்ததாக வெளியான செய்திகளை கொழும்பு பேராயர் இல்லம் நிராகரித்துள்ளது.
ஊழல் குற்றச்சாட்டில் முன்னாள் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிரான வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. குற்றச்சாட்டுக்களை அவர் மறுத்த நிலையில் வழக்கு விசாரணை உத்தியோகபூர்வமாக ஆரம்பமானது. முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளார். பொது பயன்பாடின்றி 135 பணியாளர்களுக்கு கோடிக்கணக்கில் சம்பளம் வழங்கப்பட்டதாக கூறப்படும் விவகாரம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகின்றது. அரசாங்கத்தின் மருந்து விநியோக வாகனங்களில் போதைப்பொருள் கடத்தல் இடம்பெற்றதாக அதிரடிப்படையால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என வைத்தியர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார். இது தொடர்பான தகவல்கள் வெளிப்படுத்தப்படாதது குறித்து அவர் கவலை வெளியிட்டுள்ளார். களுத்துறை மாவட்டத்தில் சில சர்வதேச பாடசாலை மாணவிகளை இலக்காக வைத்து போதைப்பொருள் கடத்தல் மற்றும் தகாத நடவடிக்கைகள் இடம்பெறுவதாக சந்தேகம் எழுந்துள்ளது. இது தொடர்பில் சிறப்பு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் நீதிமன்றுக்கு அறிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் ஆக்க இலக்கிய கழகம் மற்றும் மரபுரிமை கழகம் இணைந்து நடாத்திய நிலம் 2026 மரபுரிமை கண்காட்சியில் மாணவர்கள் உற்சாகமாக பங்கேற்றனர். எங்களுடைய வரலாறை அடுத்த சந்ததிக்கு கடத்த வேண்டும் என்கின்ற கடமை எங்களுக்கு இருந்தது. நாங்கள் வரலாறுகளை மறக்கவும் கூடாது, மறைக்கவும் கூடாது. ஆகவே நாங்கள் அதை தெளிவுபடுத்துவதற்காக இங்கே பல்வேறுபட்ட வரலாறு, தமிழர் வாழ்வியல், வரலாறு சார் பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டது. தூக்குச்சட்டி இது பண்டைய காலத்தில் பயன்படுத்தப்பட்டது. பித்தளை உலோகங்களால் செய்யப்பட்டது. விவசாயிகளுக்கு உணவு கொடுப்பதற்காக முக்கியமாக பயன்படுகின்றது. இது குருந்தூர் மலையிலே தற்பொழுது கட்டப்பட்டிருக்கக்கூடிய பௌத்த விகாரை. இது குருந்தூர் மலையிலே முற்காலத்திலே கண்டெடுக்கப்பட்ட பல்லவர் காலத்தினுடைய சிவலிங்கம் மற்றும் பல்வேறுபட்ட இந்து சிதைவுகள் கண்டறியப்பட்டிருக்கிறது. இது 1981 ஆண்டு எரியூட்டப்பட்ட யாழ்ப்பாணம் நூலகத்தினுடைய புகைப்படம். அம்பாறை மாவட்ட வைத்தியசாலையில் பணியாற்றிய 33 வயதுடைய பெண் உடற்பயிற்சி நிபுணர் ஒருவர் தெல்தெனிய பகுதியில் கார் ஒன்றிற்குள் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மட்டக்களப்பு காத்தான்குடி பகுதியில் 2 சிறுமிகள் பாலியல் துஷ்பிரயோகத்துக்குள்ளாக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் 54 வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட சிறுமிகள் மருத்துவ பரிசோதனைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. "13 ஆண்டுகள் போதாதா என கேள்வி எழுப்பிய யாழ்ப்பாண பல்கலைக்கழக பொறியியல் பீட மாணவர் ஒன்றியம் கிளிநொச்சி வளாகத்தின் சேதமடைந்த வீதிகளை உடனடியாக புனரமைக்க நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. உடுப்புட்டி பாடசாலை பகுதியில் அடிக்கடி இடம்பெறும் விபத்துக்களை தடுக்க பாடசாலை ஆரம்பம் மற்றும் நிறைவு நேரங்களில் போக்குவரத்து போலீசார் கட்டாயம் கடமையில் ஈடுபட வேண்டும் என அப்பகுதி மக்கள் மற்றும் பாடசாலை சமூகம் கோரிக்கை விடுத்துள்ளது.
டெங்கு இல்லாத வலயம் தேசிய வேலை திட்டத்தின் கீழ் தெல்லிப்பளை யூனியன் கல்லூரியில் அதிபர் தி வரதன் தலைமையில் டெங்கு ஒழிப்பு சிரமதான பணி முன்னெடுக்கப்பட்டது. இதில் காங்கேசந்துறை கடற்படையினர், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் இணைந்து பங்கேற்றனர். காவேரி ஆற்றின் குறுக்கே கர்நாடக அரசு முன்வைத்த மேகதாது அணை திட்டத்துக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். கர்நாடக அரசின் செயலுக்கு தனது கடும் எதிர்ப்பை இப்பேரவை தெரிவித்துக் கொள்கிறது. கர்நாடக அரசின் மேகதாது அணை திட்டத்திற்கு தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல் உட்பட எவ்வித அனுமதியும் அளிக்கக்கூடாது என ஒன்றிய அரசை இப்பேரவை வலியுறுத்துகிறது. தாய்லாந்து மன்னர் மகா வஜிரலங்கோன் அவர்களின் மூத்த மகளான இளவரசி வஜ்ரகிட்டியாபா 47 வயதில் காலமானார். சட்டவியலாளர், தூதுவர் மற்றும் சமூக செயற்பாட்டாளராக பணியாற்றிய இவர் பெண்களின் உரிமைகள் மற்றும் மனிதநேய பணிகளில் உலகளவில் கவனம் பெற்றிருந்தார். அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்த ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்ட போதிலும் லெபனானில் வன்முறை சம்பவங்கள் தொடர்கின்றன. இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு பதிலளித்து கெஸ்பெல்லா நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் இருதரப்பிலும் உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. காசாவின் அல் அவுதா வைத்தியசாலையின் முன்னாள் பணிப்பாளர் டாக்டர் அஹ்மத் மஹ்னா தடுத்து வைக்கப்பட்டு பின்னர் உயிர் தப்பி திரும்பிய அனுபவங்களை பகிர்ந்துள்ளார். பாலஸ்தீன சுகாதார பணியாளர்கள் எதிர்கொள்ளும் ஆபத்துக்கள் மற்றும் கைதிகள் மீதான மனித உரிமை மீறல்கள் குறித்து சர்வதேச கவனம் ஈர்க்கப்பட்டுள்ளது. At around 4 p.m. on the 16th of December 2023, the Israeli military raided Al-Auda Hospital in Jabalia refugee camp. They handcuffed and blindfolded me while I was still wearing my scrubs. The next morning, a soldier told me, "If you refuse to cooperate, the gun will speak." My priority was the safety of my patients. In detention, we were taken to the disco room. A ventilator blasted cold air and extremely loud Israeli music played continuously for 24 hours to deprive us of sleep. We were then moved to St. Simon. An interrogator threatened to harm my wife and daughters. Throughout those 24 days, I never appeared before a judge. Eventually, I was transferred to the Negev Naqab detention center. We underwent the Tashrifa, a ritual of beatings and humiliation. Boiling water was thrown on us. I was held there for 1 year and 2 months. Most of us slept on the floor. In detention, hunger was engineered, designed to strip us of our humanity, reducing us to mere survival. The food was meager and sometimes mixed with cigarette ash. No soap, no toothbrushes, and no showers for 6 months. 2 detainees died before my eyes. I pleaded with the guards to bring antibiotics. The guard replied, "You are not a doctor here. You are a terrorist." The first time a lawyer visited was 7 months after my arrest. Until then, my family did not know if I was alive. The lawyer told me my wife had left no stone unturned searching for me. It made me feel human again. Despite everything, I still want to work. I was a doctor when they took me, and I am a doctor now that I have returned. My commitment to my patients remains the one thing they could not take away. லண்டனில் தாயகத்தின் உணர்வுகளையும் வாழ்வியலையும் பிரதிபலிக்கும் 2 சிறப்பு திரைப்படங்கள். உணர்வுகளை தொட்டுச் செல்லும் மூச்சடங்கா இரவுகள் மற்றும் தீப்பந்தம். திரையில் ஒரு மறக்க முடியாத அனுபவம். லண்டனில் திரைப்பட காட்சியுடன் மட்டுமல்லாது தயாரிப்பாளர்களுடன் நேரடி சந்திப்பும். ஜூன் 21, 2026 பிற்பகல் 3 மணி. மெட்ரோ சினிமா, ஹாரோ, 77 ஸ்டேஷன் ரோட், ஹாரோ, HA1 2TYயில் காணத் தவறாதீர்கள். தாயகத்தின் கதைகளோடு இணையும் இந்த சிறப்பு திரையிடலில் நீங்களும் இணையுங்கள்.